அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா அல் பக்ரா குர்ஆனிய சிந்தனையிலிருந்து தஃப்சீர் தொடர். இன்று 51வது வசனத்திலிருந்து கவனிப்போம். யூதர்களை மிக மோசமான அடிமைத்தனத்திலிருந்து காத்தது மட்டுமன்று, தூது பெற்ற உன்னத சமூகமாக மீண்டும் மாற்ற முயன்றமே யூதர்களது வரலாற்றின் அடுத்த முக்கிய நிகழ்வாகும். அந்த நிகழ்வை அடுத்த வசனங்கள் தருகின்றன. வயது வஅத்னா மூசா 40 லைலத்தன் சும்மஸ்தஹல்துமுல் இஜ்ல மின் பஅதிஹி வஅன்தும் ஸாலிமூன். மூசாவுக்கு நாம் 40 இரவுகளை வாக்களித்தோம். அதன் பின்னரும் நீங்கள் அநியாயம் செய்யும் வகையில் காளை கன்றை கடவுளாக கொண்டீர்கள். அதனையும் நினைவு கூறுங்கள். வசனம் 51. மூசா அலைஹிஸ்ஸலாம் வேதத்தை பெறச் செல்ல தயாராகிறார். 40 நாட்கள் தொடர்ந்ததோர் ஆன்மீக பயிற்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார். விசேட நிகழ்வொன்று ஒருவருக்கு நிகழும் போது அதற்காக தயார்படுத்திக் கொள்ளல் இயல்பு. வேதத்தை பெற இறைவனை சந்தித்தல் என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் அதி உயர்ந்த பெருமானம், கணிக்க முடியாத பெருவரம், மகத்தான கொடை. அதற்கு தயாராகுதல் என்பது உள்ளம் ஆன்மாவை தயார்படுத்தும் ஆன்மீக செயற்பாடாகும். எனவே 40 நாட்கள் தொடர்ந்தேர்ச்சியாக தன் மனோநிலையை அச்சந்தர்ப்பத்திற்காக தயார்படுத்துவதில், அதாவது ஆன்மீக செயற்பாடுகளில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூழ்கி போகிறார்கள். இச்சந்தர்ப்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமூகம் பனு இஸ்ராயில் ஒரு படுபாதாள செயலில் வீழ்ந்தது. அவர்களில் ஒரு சாரார் மாட்டை வணங்க துவங்கினார்கள். மாட்டை வணங்குவதே ஒரு பயங்கர குற்றச் செயல். அதுவும் இந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் வணங்குவதென்பது அந்த சமூகத்தின் இழிநிலையை மேலும் மோசமாக காட்டுவதாகும். படைத்து காத்து வளர்ப்பவன் ஒருவன் இருக்க எந்த சக்தியுமற்ற ஒரு பொருளை அவனுக்கு இணை வைத்தல் என்பது ஒரு மிக பெரும் அநியாயம், அநீதியான நடத்தை. அது ஒரு மனிதன் தனக்குத்தானே செய்து கொள்ளும் அநியாயமும் கூட. உயர்ந்த மனிதன் மிக சாதாரண படைப்பினம் ஒன்றுக்கு தலை தாழ்த்துவதென்பது எவ்வளவு பெரிய அநீதி! இந்த அநியாய செயற்பாட்டில் தான் யூதர்கள் ஈடுபட்டார்கள். சும்மா ஆஃபௌனா அன்கும் மின் பஅதி ஸாலிக லஅல்லக்கும் தஷ்குரூன். வயது ஆத்தைனா மூசல் கிதாப வல் ஃபுர்கான லஅல்லக்கும் தஹ்ததூன். அதன் பின்னரும் நீங்கள் நன்றி செலுத்தலாம் என்ற வகையில் உங்களை மன்னித்து விட்டோம், நீங்கள் நேர்வழி பெறலாம் என்பதற்காக மூசாவுக்கு நாம் வேதத்தையும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறியக்கூடிய சட்டதிட்டங்களையும் போதனைகளையும் கொடுத்தோம் என்பதை நினைவு கூறுங்கள். வசனங்கள் 52-53. இத்தகையதொரு படுபாதாள செயலால் யூதர்கள் தமக்கு வரவிருந்த தூதையே இழந்திருக்கலாம். ஆனால் இறைவன் தன் கருணையால் இப்பெரும் குற்றச் செயலையும் மன்னித்து விடுகிறான். அப்பாதாள செயலை மன்னித்து விட்ட இறை கருணை யூதர்களின் உள்ளத்தை நெகிழ்த்தி இருக்க வேண்டும். அவர்கள் நன்றி உணர்வு கொண்டவர்களாக வாழ துவங்கி இருக்க வேண்டும். அதுவே இயல்பானது. இறைவன் இத்தகைய நிலையிலும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத்தை வழங்குகிறான். வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டும் பண்பு கொண்டதாக அந்த வேதம் அமைந்திருந்தது. வாழ்வின் சரியான வழியை புரிந்து கொள்வது மிகப்பெரிய அருளாகும். எந்த பிழையும் தவறுகளும் மற்ற இறை வழிகாட்டல் கிடைப்பதென்பது அனைத்தையும் விட பெரும் அருளாகும். இந்த வகையில் நீங்கள் நேர்வழியில் செல்லலாம் என்பதற்காக யூதர்களே, உங்களுக்கு நாம் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டும் வேதத்தை தந்தோம் என கூறும் இறைவன் அந்த அருளை நினைவு கூறுங்கள் என நிகழ்கால யூதர்களை பார்த்து கூறுகிறான். இறை வேதம் கிடைக்கின்றமே ஒரு சமூகத்தின் வரலாற்றில் எவ்வளவு உயர்ந்ததொரு கட்டம்! தனது வரலாற்றில் அத்தகையதொரு கட்டத்தில் வாழும் சமூகம் எவ்வளவு தூரம் அதற்கு தகுதியான உயர் ஒழுக்கம் கொண்டதாக இருக்க வேண்டும்! ஆனால் யூதர்கள் அப்போது நடந்து கொண்ட முறை எத்தனை இழிவானது, நினைத்து நினைத்து அவமானப்படத்தக்கது. நிகழ்கால யூதர்கள் அந்த வரலாற்று நிகழ்வை அவதானித்து இப்போது அப்படியானதொரு தூதே தம்மிடம் வந்துள்ளது என்பதை கவனத்திற்கொண்டு முன்னோர்கள் விட்ட தவறை தாமும் விட்டுவிடக் கூடாது என்பதைத்தான் இந்த வசனங்கள் உணர்த்துகின்றன. யூதர்கள் வேதத்தை ஏற்ற உயர்ந்த சமூகமானார்கள்.
அந்த நிலைக்கு ஒரு சமூகம் உயர்வது இலகுவான காரியமன்று. பல கடின பயிற்சிகளின் பின்னர்தான் எந்த சமூகமும் அந்த நிலைக்கு உயர முடியும். இந்த பின்னணியிலிருந்து கீழ்வரும் வசனத்தை நோக்குவோம். வயத கால மூசா லி கௌமிஹி யா கௌமி இன்னக்கும் லலம்தும் அன்ஃபுஸக்கும் பித்திஹாதிக்குமுல் இஜ்ல ஃபதூபு இலா பாரிஇக்கும் ஃபக்துலு அன்ஃபுஸக்கும் ذாலிக்கும் கைருல்லக்கும் இந்த பாரிஇக்கும் ஃபதாப அலைக்கும் இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். மூசா தமது சமூகத்தினரை பார்த்து, என் சமூகத்தினரே, நீங்கள் காளை கன்றை கடவுளாக கொண்டதால் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டீர்கள். எனவே உங்களை படைத்தோனிடம் பாவ மன்னிப்பு கேட்டு மீளுங்கள். அப்பாவ மன்னிப்பை உங்களை நீங்கள் கடுமையாக வருத்தி கொண்டு மேற்கொள்ளுங்கள். உங்களை படைத்தோனிடம் உங்களுக்கு அதுவே சிறந்ததாகும் என்று கூறியமையை நினைவு கூர்வீராக. இவ்வாறு அவன் உங்களது பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான். அவனே பாவ மன்னிப்பை மிகவும் ஏற்பவனாகவும் மிகுந்த இரக்க மனப்பாங்குள்ளவனாகவும் உள்ளான். வசனம் 54. யூத சமூகம் எகிப்தில் ஏனைய சமூகங்களுக்கு மத்தியில் வாழ்ந்தமையால் அந்த சமூகங்களின் பழக்க வழக்கங்களாலும் நடைமுறைகளாலும் பாதிப்புற்று ஃபிர்அவுனின் அடக்குமுறைக்கு உட்பட்டமையால் அவர்கள் இழிவுபட்டு போயும் இருந்தார்கள். மாட்டை வணங்கும் வழக்கம் எகிப்தியரிடம் காணப்பட்டது. அவ்வழக்கே யூதர்களிடையேயும் ஊடுருவியிருக்க வேண்டும். எனவேதான் மாட்டை காட்டி அதுவே கடவுள் என சாமிரி சொன்னதை கேட்டதும் யூதர்கள் அதனை வணங்க தலைப்பட்டார்கள். இவ்வாறு மாட்டை வணங்கிய செயற்பாடானது பக்தி உணர்வு, வணக்கம் என ஆழப்பதிந்த மன உணர்வுகள், அவற்றை களைவது மிக கடினம். இந்த வகையிலேயே பாவ மன்னிப்பு பற்றிய மேற்கூறிய வகையில் வசனம் அமைந்துள்ளது. அவ்வசனத்துக்கு 2 வகையில் அல் குர்ஆன் விளக்கவுரை ஆசிரியர்கள் கருத்து கொண்டார்கள். ஒன்று, எனவே உங்களை படைத்தவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டு மீளுங்கள். அந்த வகையில் உங்களில் குற்றவாளிகளை உங்கள் கைகளாலேயே கொன்றுவிடுங்கள். அதாவது வசனத்தில் வரும் ஃபக்துலு என்ற சொல்லுக்கு அந்த நேரடி கருத்தான கொலை செய்யுங்கள் என்ற கருத்தை கொடுத்தனர். இதன்படி கொலை செய்தலின் மூலமே பாவ மன்னிப்பு நிறைவேறுகிறது என்ற கருத்தை கொடுக்க வேண்டியதாயிற்று. இதுவே அதிகமான அல் குர்ஆன் விளக்க உரை ஆசிரியர்களின் கருத்தாகும். இத்தகையதொரு கடுமையான பாவ மன்னிப்பு ஒழுங்கின் மூலமே காளை மாட்டின் மீது கொண்ட பக்தி உணர்வு களையப்பட முடியும் என இறைவன் நிர்ணயித்திருந்தான் என அவர்கள் இவ்வசனத்திற்கு விளக்கம் கொடுத்தனர். 2, அப்பாவ மன்னிப்பை உங்களை நீங்கள் கடுமையாக வருத்தி கொண்டு மேற்கொள்ளுங்கள். இது இவ்வசனத்திற்கான இன்னொரு மொழிபெயர்ப்பாகும். இங்கு ஃபக்துலு என்ற சொல்லுக்கு மிக கடுமையாக வருத்தி கொள்ளுங்கள் என்ற கருத்து கொடுக்கப்பட்டுள்ளது. இது அச்சொல்லுக்கான இன்னொரு பொருளாகும். இவ்வாறான ஒரு பொருள் மொழியில் கொடுக்கப்படுகிறது என இமாம் இப்னு ஆஷூர் போன்றோர் ஆதாரபூர்வமாக விளக்கியுள்ளனர். இந்த 2வது கருத்தை இங்கு பொருத்தமாக தெரிகிறது. அதற்கான காரணங்கள் கீழ்வருமாறு. ஆனால் இவ்வசனத்துக்கு முன்னாலுள்ள 51, 52 வசனங்களில் இச்சம்பவம் குறிப்பிட்டு காட்டப்பட்டு பின்னர் நீங்கள் நன்றி செலுத்தலாம் என்பதற்காக உங்களை மன்னித்து விட்டோம் என முடிகிறது. கொலை செய்யப்படலே பாவ மன்னிப்புக்கான வழி என்றிருந்தால் நன்றி செலுத்தல் என்பதற்கு பொருள் இல்லாது போகும். ஆவண்ணா அல் குர்ஆன் இதே நிகழ்வை இன்னும் சில இடங்களில் விவரிக்கிறது. உதாரணத்திற்கு ஆராஃப் என்ற 7ஆம் அத்தியாயத்தில் 148 தொடக்கம் 153 வரையிலான வசனங்களையும், நிசா என்ற 4ஆம் அத்தியாயத்தின் 153ஆம் வசனத்தையும் குறிப்பிடலாம். அங்கெல்லாம் கொலை செய்தலை பாவ மன்னிப்பின் ஒரு பகுதியாக அல் குர்ஆன் கூறவில்லை. இந்த வகையில் பாவ மன்னிப்பு செயற்பாடு மிகவும் கடுமையாக தீவிரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற பின்னணியில்தான் கத்தல கொலை செய்தான் என்பதன் அடியாக பிறக்கும் இச்சொல் பாவிக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த வகையில் ஆழ்ந்த பணிவு கொண்டு உங்களை மிகவும் வருத்தி உங்களது சுயத்தை இழக்கும் அளவு சென்று பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்றுதான் இவ்வசனம் கூறுகிறது. தொடர்ந்து அல் குர்ஆன் பாவ மன்னிப்பு என்ற செயற்பாட்டை விளக்குகிறது. உங்களை படைத்தோனிடம் உங்களுக்கு அதுவே சிறந்ததாகும். இவ்வாறு அவன் உங்களது பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான். நீங்கள் செய்த பாவம் மிகவும் பாரியது என்பதால் மிகவும் கடினமானதொரு பாவ மன்னிப்பே மிக பொருத்தமானது. இறைவன் மனிதனை படைத்தவன் என்பதால் அவனது மன உணர்வுகளை அவன் நன்கு அறிந்தவனாவான்.
எனவே இத்தகையதொரு பாவ மன்னிப்பு ஒழுங்கை உங்களுக்கு அவன் கட்டாயமாக்கினான். நீங்கள் அதன் மூலம் மிகவும் தூய்மைப்படுவதால் அது உங்களுக்கு சிறந்ததாக அமைவதே அன்றி இறைவனுக்கு இதில் எந்த இலாப நஷ்டங்களும் கிடையாது. நீங்கள் இந்த வகையில் பாவ மன்னிப்பு கேட்டமையால் இறைவன் அதனை ஏற்றுக்கொண்டான் என இவ்வசனம் விளக்குகிறது. அவனே பாவ மன்னிப்பை மிகவும் ஏற்பவனாகவும் மிகுந்த இரக்க மனப்பாங்குள்ளவனாகவும் உள்ளான். இறைவன் மிகுந்த கருணை கொண்டவன், பாவ மன்னிப்பை மிகவும் ஏற்பவன் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் மனிதர்கள் மன ரீதியாக தூய்மைப்பட அவர்கள் இத்தகையதொரு கடின செயற்பாட்டிற்கு உட்பட வேண்டியவர்களாகிறார்கள். அடுத்து வருவது இதனை ஒத்த இன்னொரு குற்றச்செயலாகும். வயது கொல்தும் யா மூசா லன் நுஅமின லக ஹத்தா நரவுல்லாஹ ஜஹ்ரத்தன் ஃபஅஹதத்து குமுஸ்ஸாயிகத்து வ அன்தும் தந்துரூன் சும்ம பஅஸ்னாக்கும் மின் பஅதி மௌத்திக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன். மூசாவே, நாம் இறைவனை வெளிப்படையாக காணும் வரை உம்மை நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்று நீங்கள் கூறியதை நினைவு கூறுங்கள். அப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே இடி உங்களை தாக்கியது. பின்னர் நீங்கள் நன்றி செலுத்தலாம் என்ற வகையில் மரணித்ததன் பிறகும் உங்களை நாம் உயிர்ப்பித்து எழுப்பினோம். வசனங்கள் 55-56. மூசா அலைஹிஸ்ஸலாம் வேதம் பெறச் சென்ற நிகழ்வோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வே இது என்பது ஓர் அபிப்பிராயம். இது பின்னர் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நடந்த வேறொரு நிகழ்வு என்பது இன்னொரு அபிப்பிராயம். எவ்வாறு இருந்த போதும் யூதர்களில் ஒரு சாரார் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டுமாயின் இறைவனை நேரடியாக பார்க்க வேண்டும் என மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி கூறினார்கள். இறை நம்பிக்கை அறிவுபூர்வமானது, உள்ளத்தோடும் ஆன்மாவோடும் சம்பந்தப்பட்டது. இப்பௌதீக உலக அமைப்பில் இறைவனை நேரடியாக கண்களால் பார்ப்பது சாத்தியமில்லை. சட உலக சிறையினுள்ளே வாழ்பவரால் அறிவுபூர்வமாக உயர முடியாதவரால் இறைவனை காண முடியாது. யூதர்களுக்கு நிகழ்ந்ததும் இதுதான். இவ்வாறான போக்கு கொண்ட சமூகம் தூது சுமக்க பொருத்தமானதல்ல. எனினும் இறைவன் யூதர்களை விரட்டிவிட விரும்பவில்லை. மீண்டும் அவர்களுக்கு கடுமையான ஒரு பயிற்சியை கொடுத்தான். அவர்கள் இடி மூலம் மரணிக்கச் செய்து மீண்டும் எழுப்பிவிட்டான். இவ்வாறு பல பாரிய குற்றச்செயல்களில் யூதர்கள் ஈடுபட்ட போதும் அவர்கள் இறையர்களிலிருந்து விரட்டப்படவில்லை. எனவே அவர்கள் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்கிறது இவ்வசனம். ஒரு சமூகத்தின் வரலாற்றில் இறை வழிகாட்டல் கிடைத்தல் என்பது ஓர் உன்னத நிலை. தனது வரலாற்றில் அத்தகையதொரு கட்டத்தில் வாழும் ஒரு சமூகம் எவ்வளவு தூரம் உயர் ஒழுக்கம் கொண்டதாக இருந்திருக்க வேண்டும். குறைந்தது அச்சமூகம் அதனை ஏற்கும் மனோநிலையுடனாவது இருக்க வேண்டாமா? ஆனால் யூதர்கள் அந்த குறைந்தபட்ச மனோநிலையில் கூட இருக்கவில்லை என்பதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். நிகழ்கால யூதர்கள் தங்களது வரலாற்றின் இந்த கரை படிந்த பக்கங்களை நினைவு கூறுதல் வேண்டும். கவலைக்குரிய இந்த வரலாற்றிலிருந்து மீள வேண்டும் என்ற வகையில்தான் நிகழ்கால யூதர்களை விரித்து இறைவன் இங்கே பேசுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தோற்றம் யூதர்கள் வரலாற்றில் ஒரு திருப்பு முனை. பாரோ வம்ச ஆட்சியாளர்களிடமிருந்து அவர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் மீட்கிறார். உன்னதமானதொரு வாழ்வு நோக்கி அழைத்து செல்ல முனைகிறார். எனினும் அந்நிலையை அடையச் செய்ய பாரோ மன்னர்களோடு எவ்வாறு போராடினாரோ அவ்வாறு தன் மக்களோடும் போராட வேண்டிய நிலை அவருக்கு ஏற்படுகிறது. அவர்களது அறியாமையோடும் பலவீனங்களோடும் நயவஞ்ச போக்கோடும் இழிநிலைகளோடும் அவர் போராடுகிறார். அடுத்து வரும் யூத வரலாற்றின் சில பக்கங்களை எடுத்துக்காட்டும் இறை வசனங்கள் இவை பற்றியே விளக்குகின்றன. அடுத்து யூதர்கள் மீதான இறை அருள்கள். இத்துடன் இன்றைய பகுதிக்கான விளக்க உரை முடிவடைந்தது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.